இன்னைக்கு பாருங்க, நிறைய எழுப்புதல் பிரசங்கிமார்கள் தன்னை பெரியவர்களாக காட்டுவதற்காக ஏராளமான காரியங்களை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஒருத்தர் இயேசு அழுது கொண்டிருக்கிறார், அவருடைய அழுகையை நிறுத்த வேண்டுமானால் உங்கள் பங்களிப்பை எனக்கு தாருங்கள் என்று விருதுநகரிலே ஒருவர் கத்திக் கொண்டிருக்கிறார். ஒருவர் எங்கள் மூலமாகத்தான் எழுப்புதல் வரப்போகிறது, ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி வருகிறார். சில வருடங்களுக்கு முன்பு பிளஸிங் டிவி அவர்கள் சொன்னார், கர்த்தர் வந்தார், பாயாசம் சாப்பிட்டுட்டு போனார், பிரியாணி சாப்பிட்டுட்டு போனார் என்று சொன்னார். திருச்சியில் ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, மிகாவேல் தூதன் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு போனார். அதே போல ஒரு டிவி சேனல் நடத்துகிற ஒரு ஊழியர், ஏஞ்சல் டிவி ஊழியர், தரமான சீடிகளை கர்த்தர் போட சொன்னார். பாருங்கள், எவ்வளவு பொய் சொல்லுகிறார்கள். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை இவர்கள் எவ்வளவாய் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், எங்கள் மூலமாகத்தான் தமிழகத்தில் எழுப்புதல் வரும். நன்றாய் கவனிங்க, பிரபல ஊழியர்களால் எழுப்புதல் வரவே வராது. ஒரு சபைக்குள் இருக்கிற ஒரு சாதாரண விசுவாசிய கர்த்தர் எழுப்புவார். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற ஒரு ஜனம் ரட்சிக்கப்பட போகிறது. அப்பொழுது எழுப்புதல் வரும். ஆனால் அது பிரபலங்கள் மூலமாக வராது. சாதாரண ஊழியக்காரன், கிராமங்களில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள், இவர்கள் மூலமாகத்தான் எழுப்புதல் வரப்போகிறது. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, தள்ளப்பட்டவர்களே, ஒடுக்கப்பட்டவர்களே, உனக்கு திறமை இல்லை, கிருபை இல்லை என்று உன்னை ஒதுக்கி வைக்கிற, நீ சோர்ந்து போய் கிடக்கிற ஊழியனே, கர்த்தர் உன்னை பயன்படுத்தும் நாட்கள் வந்துவிட்டது. நீ தயாராயிரு, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஆகிய தொடர்ந்து வேதத்தை வாசித்து அவருடைய கிருபையில் பலப்படுங்க. நிச்சயமாக தேவன் வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென்.